வெல்கம் டு மை சேனல். இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த கடைசி டெஸ்ட் மேட்சோடைய ஸ்கோர் போர்ட் தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து பேட்டிங் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அடிச்ச ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 282 ஃபார் த லாஸ் ஆஃப் 10 விக்கெட்ஸ். கிரெய்க் பிராத்வைட் வந்து பார்த்தீங்கன்னா 61 ரன் அடிச்சிருக்காரு. ஜேசன் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 51 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷுவா ட சில்வா வந்து பார்த்தீங்கன்னா 49 ரன் அடிச்சிருக்காரு. இங்கிலாந்துடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு கஸ் ஆட்கின்சன் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இன் ரிட்டர்ன் இங்கிலாந்து அவங்களுடைய பேட்டிங்கை ரெசியூம் பண்ணப்போ 376 ஃபார் த லாஸ் ஆஃப் 10 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஜேமி ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா 95 ரன் அடிச்சிருக்காரு. ஜோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 87 ரன். கிறிஸ் வோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 62 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு 54 ரன் அடிச்சிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸோடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு அல்சாரி ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்டன் சீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. திருப்பி வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்களுடைய இன்னிங்ஸை ரெசியூம் பண்ணப்போ தேர்ட் இன்னிங்ஸு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா they just scored 175 for the loss of 10 wickets. மைக்கேல் லூயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 57 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேவம் ஹோச் 55 ரன். இங்கிலாந்துடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு மார்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ் ஆட்கின்சன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஃபோர்த் இன்னிங்ஸை இங்கிலாந்து வந்துட்டு 82 ரன்ஸில் சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த சீரீஸை வின் பண்ணலாம். சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. 87 ஃபார் த லாஸ் ஆஃப் 0 விக்கெட்ஸுங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 57 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரன் நாட் அவுட். ஸோ இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து தேர்ட் மேட்சை பொறுத்தளவுக்கு மார்க் வுட் வாங்கினார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபைஃபர் எடுத்திருப்பார் இந்த மேட்ச்சில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்டன் சீல்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக வந்து அந்த பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ் ஆட்கின்சன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்த மேட்ச் வரைக்கும் சூப்பரான பவுலிங் டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. ஸோ ஜேம்ஸ் ஆண்டர்சன் 2.0 வருவார்ன்றது எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கா சீரீஸில் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் யார் வந்து எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, யார் யார் வந்து எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ODI சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி, கௌதம் கம்பீரோடைய கோச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து களமிறங்க போகிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 2 குறித்து வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் த லேட்டஸ்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ்.